நல்ல பயன் ஆகுது. ஆனா நான் 50 லென்ஸ்ல போய் எப்பவுமே, ஆனா இன்னைக்கு என்ன கரெக்டா இழந்தது கண்ணை திறக்கும் போது அப்படி ஒரு ஒளி பெருமானாரோட அந்த வெளியில அவுட்லைன் இருக்கு இல்லையா, பார்த்தனாலே அதுதான் நினைச்சிட்டேன். அந்த ஒளி வந்து ஒரு வெள்ளை, எப்படின்னு சொல்றதுக்கு, சாதா வெள்ளைன்னா ஒரு மஞ்சள் கலந்த வெள்ளை இருக்கும். இந்த வெல்டிங் அடிக்கும் போது ஒரு ஒளி வருதுல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாயிட்டு உள்ள ஒரு வெளிச்சம். சரி நான் ஏதோ ஒண்ணு பாக்குறேன், அடுத்தது எனக்கு கண்ணு டயர்ட் ஆயிட்டு நான் கண்ணை மூடிட்டு அடுத்து ஒரு 5:55 வரைக்கும் அப்படியே புரண்டே தான் இருக்கேன். கண்ணு என்னால திறக்க முடியல. ஆனா அந்த ஒளி அப்படியே இருந்து ஒரு 5:50 போலதான் வந்து அந்த ஒளி நின்று, அதுக்கப்புறம் தான் கண்ணு திறக்க முடியுது. ஆனாலும் ஒரு உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பி மத்தியானம் வரைக்கும் அந்த கண் வலி இருந்துட்டே தான் இருந்துச்சு. இது வந்து சென்னையில இருக்கும்போதா? இப்போ இன்னைக்கு காலையில. ஓ சரிங்க. உங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஒளி காட்சி கிடைச்சிட்டே இருக்கு போல இருக்கு. சமீபமா ஒரு ஆனா என்னால இது நம்ப முடியல. ஒருவேளை என்னன்னா அவ்வளோ ஒரு யோக்கியம் ஒண்ணும் கிடையாது. இல்ல இதெல்லாம் உண்மைதான். இது வந்து நம்மளை வந்து மேலேற்றத்துக்காக, ஒரு ஆர்வம் கொடுக்கறதுக்காக உள்ள இருக்கிற ஒளியினுடைய ஏகதேசம் வெளியில வந்து காட்டிட்டு போகுது அப்படின்னு நம்ம சுவாமி சரவணானந்த அவர்கள். ஆனா இது வள்ளல் பெருமான் இதுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அதாவது பாடல் வரிகள்ல, அல்பா பாடல் வரிகள்ல நம்ம நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம் நிறைய இருக்கு. ஒரு பாடல் என்ன சொல்லுவாரு, சிறிய வாரியான் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? சிறிய வாரியான் மகிழ்ந்தேன். வள்ளலார் சொல்ற சிறிய வாரியன்னா இப்ப அம்பானி 1 லட்சம் கோடிக்கு மேல வச்சிருப்பார் இல்லைங்களா? அதுவே வள்ளலார் கணக்கு சிறிய வாரி தான். வாரின்னா செல்வம். இதெல்லாம் இந்த செல்வம் ஏன் சிறியதுன்னா, இது வரும் நம்ம கிட்ட இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம விட்டு அது பிரிஞ்சிடும், அல்லது அதை விட்டு நாம டிக்கெட் வாங்கிடுவோம். அப்புறம் நமக்கு அதுக்கு வந்து எந்த தொடர்பு இருக்காது. இன்னைக்கு அம்பானி போல ஒரு செல்வந்தனா இருக்கலாம், பட் அந்த செல்வம் சேகரிக்கிறது பிறருக்கு எந்த விதத்திலையும் தொல்லை இல்லாம இருந்து சேகரித்தா சரி. பிறரு அதனால வருத்தப்படுறவட்டு அது பணத்தை வச்சிருந்தா அதுக்கு அடுத்த பிறவி வந்து நம்ம பிளாட்ஃபார்ம்ல பிச்சைக்காரனா தான் பிறக்கணும். அதனால ஒரு பெரிய ராஜா இருக்காருன்னா அவன் அந்த சூழ்நிலையில அவனுக்கு கிடைச்சத தர்மம் செய்யணும். இன்னொன்னு, நாம தர்மம் செய்யற பணம் வந்து நியாயமான முறையில, ஒரு வியாபாரமோ உத்தியோகமோ எப்படி இருந்தாலும் அது நியாயமான முறையில இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அது தர்மத்துக்கு அது செல்லுபடியாகும். இல்லைன்னா அது செல்லுபடி ஆகாது. நீங்க தவறான வழியில கொள்ளடிச்சுட்டு அது வந்து இப்ப கோயில் உண்டியிலிருந்து 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணா அது எப்படி கடவுள் ஒத்துப்பாரா? அதனால நேரான வழியில உழைப்பு, நம்முடைய உழைப்பு இருக்கணும். அல்லது உழைப்புல நம்ம அறிவை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணாலும் அது பிறருடைய பொருளை நாம கிரகிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாங்க, ஒரு மிக்சி தயார் பண்றாங்கன்னு வைங்க, அது வந்து ஒரு 7000க்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்சம் அவுட்புட் ஒரு நாளைக்கு கொண்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு அடக்க விலை வந்து 1500 அந்த மாதிரி வருதுன்னு. அதுக்கு மேல வராது. அவங்க மொத்தமா வாங்குறாங்க. மேற்கொண்டு அவன் பில்டிங் சார்ஜ், அது இது, அந்த மிஸ்லேனியஸ் ஓவர் ஹெட் சார்ஜ், சம்பளம் கொடுக்கறது, அது கூட போட்டு என்ன கணக்கு பண்ணாலும் அது ஒரு 3000-4000 வருது, 3000 வருதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் மற்ற வந்து அதை அப்படியே இவனே போய் அதை சேல்ஸ் பண்ண முடியாது. ஒருத்தர்கிட்ட கொடுக்குறான். அது கொடுக்கும்போது இவன் வந்து ஒரு மினிமம் தான் வைக்கிறான், ஒரு 20%. அதுதான் ஒரு நியாயம். இவன் ஒரு 50% வச்சுக்கணும்னா, அவன் ஒரு 50% வச்சுக்கணும்னா, அதை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த கடைகள்ல அதை தனித்தனியா விற்கிறான்னா அவன் ஒரு இப்படி வச்சுக்கணும். அது மேல ஏத்தி எல்லாம் நான் ஏழைப்பட்டவன், நான் வாங்கும் போது அது 7000-8000 வரும். அது ஆக்சுவலா அடக்க விலை 1500 அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு வாங்கும் போது 7000.
அப்போ இந்த 5500 ரூபாய் இடையில இருக்கிற ஆளுங்க சும்மா உட்காந்துக்கிற கைமாத்து பண்றவங்கள சாப்பிட்டுறாங்க. அது கண்டிப்பா. எங்கிட்ட பிடிங்கி சாப்பிடுறாங்க. எதுக்கு சொல்றேன்னா இப்ப அப்படிதான் நடக்குது பிசினஸ். எல்லா பிசினஸும் அப்படிதான் நடக்குது. காரணம் இரக்கம் இல்லாது எப்படியோ நம்ம பணத்தை இது பண்ணோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறவன் தர்மம் பண்ணான்னா அது ஏதோ ஓரளவுக்கு கிடைக்கும். அதனால நேர்மையான முறையில பணம் சம்பாதிச்சு அதுல கிடைக்கிறத ஏழைகளுக்கும் மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டத்துக்கு உதவுற மாதிரி அது இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது கடவுள் ஏத்துப்பாரு. இப்ப எதுக்கும் சொன்னா எங்க போயிட்டு அது மேட்ரு. எதுக்கு இதை பேசிட்டு தான் தெரியலையா? எதுக்கு இதை சொல்றேன்னா சிறிய வாரியான் மகிழ்ந்தேன். அப்போ இந்த வருமானத்துல நாமெல்லாம் ஒரு திருப்தி அடைஞ்சிருவோம். அது இன்னொருத்தங்கிட்ட இருந்து அதெல்லாம் நமக்கு கணக்கு இல்லை. இந்த மாசம் எனக்கு 10 லட்சம் வருமானம் வந்துடுச்சு, அதுல ஒரு திருப்தி உணர்வு நமக்கு ஏற்படும். இந்த ஒரு அற்பமான பொருட்செல்வத்துல அதான் திருவள்ளுவர் சொல்வார், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள அப்படின்ட்டு. பூரியார்னா கீழ்மக்கள், அவங்ககிட்ட கூட அந்த பொருட்செல்வம் இருக்கு, யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கு. ஆகையினால அந்த சிறிய வாரியான் மகிழ்ந்தேன் அதுக்கும் இப்போ நீங்க சொல்ற இதுக்கும் என்ன டேலி பண்ணணும்னா இதுதான் இன்னொரு இடத்துல சொல்றாரு. அதாவது நான் ஒருத்தர் கேட்கிறாரு, சமயம் எதனா சாதனம் சொல்லுங்க, அந்த சாதனத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் ஒரு இந்த ஜீவன் கிடைத்தோம்னா அப்புறம் தான் சாமி சொல்றாரு, பிச் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம், ஏதாவது ஒரு சாதனத்தை சொல்ல கேட்டு அதன் பிரகாரம் நடந்து அது ஒரு சிறிய ஒளி தோன்றினால் அதை கண்டு பல்லிழித்து இருமாந்திருக்கேன் என்றும். அப்போ நம்ம கண்ணால் காணுகின்ற காட்சி பொருள் அல்ல கடவுள். அதை நம்ம முதல்ல அடிமனதில் நல்லா கருத்திருத்திக் கொள்ள வேண்டும். கண்ணால் காணப்படுகின்ற எதுவும் கடவுளுடைய பூரணத்துவம் கொண்டது கிடையாது. நீங்க வள்ளலாரே நேரடியா காட்சி குத்தாரோ அது வள்ளலாருடைய முழு உண்மை கொண்டது அல்ல. முழு உண்மை கொண்ட வள்ளலார் நமக்குள்ள ஞான தேகியா இருக்கார். ஞான தேகி ஏகா அநேகா எதிர் பொதுவில் வாழ் ஞான தேகா. அந்த ஞான தேகம் அப்புறம் பிரணவ தேகம். இந்த சுத்த தேகம்ன்றது என்னன்னா ஆன்மாவினுடைய கடைநிலை தோற்றம். மேலும் நம்முடைய தேகம்ன்றது என்னன்னா முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமானது. ஐயா சவுண்ட் வருது, நம்ம சவுண்ட் வருது. அது இப்ப வள்ளலாருக்கு நமக்கு இந்த உடம்போட முடிஞ்சிடுதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இந்த புற உடலோட நம்முடைய கனெக்ஷன் முடிஞ்சு நினைக்கிறோம். ஆனா வள்ளலாருக்கு அப்படி கிடையாது. இந்த பிரபஞ்சமே அவருக்கு புற வடிவம் தான். இந்த பிரபஞ்சமே அவருக்கு புற வடிவம் தான். அததான் ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுட் ஜோதி என்றார். இது இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோதி இது நீங்க 6ஆம் திருமுறையில் இருக்க கீர்த்தனை பாடல்கள்ல இருக்கு பாருங்க. ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி 3 ஜோதி சொல்றார். ஒரு ஜோதி, அதுக்குள்ள ஒரு ஜோதி, அதுக்குள்ள ஒரு ஜோதி. அந்த 3வது ஜோதியை பத்தி சொல்லும் போதுதான் அது சுத்த ஜோதி சிவ ஜோதின்றார். அதுதான் அங்கதான் பூர்ணமா இருக்காரு. இப்ப முதல்ல சொல்ற ஜோதி என்னன்னா இந்த பிரபஞ்சமே ஜோதியா தான் வரலாறு காட்சி ஆகும். இந்த பிரபஞ்சம் முழுதுமே ஆண்டவருடைய பொற்ஜோதி வடிவம். ஆக எல்லையற்ற முடிவு என்பதே கண்டறியப்படாத இந்த எல்லையற்ற பிரபஞ்சமே கடவுளுக்கு புறவடிவம். அந்த கடவுளுக்கே சொந்தமான அந்த புறவடிவம் வள்ளலார் அந்த மேல்நிலைக்கு போகும்போது அவருக்கும் அது அனுபவம் ஆயிடுது. அதுதான் அந்த ஜோதி தான் ஒரு அனுபவபூர்வமா சொல்றார். அந்த பிரபஞ்சமே அவருக்கு புறவடிவம். அதுல ஒரு கூறுதான்
அவர் வடலூர்ல தாங்கி நின்று நமக்கு காட்சி கொடுத்த புற வடிவம். புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சம்ன்றது எவ்வளவு பெருசு நம்மளால கணிக்க முடியாது இல்லையா? எத்தனையோ லட்சம் கோடி 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 அண்டங்கள் நிறைந்தது இந்த பிரபஞ்சம். இவ்வளவுமே வள்ளலாருக்கு புற வடிவம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம அப்ப வள்ளலார் ஒரு உருவத்தை தாங்கி அந்த காலத்துல அன்பர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்திருந்தார் இல்லைங்களா? அந்த வடிவம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒரு சமுத்திரம், ஒரு சமுத்திரத்துல எத்தனை டிராப்னு கணக்கு பண்ண முடியுமா? அதுல ஒரு டிராப் தான் அவரை பார்த்தது, எல்லாமே அதுல ஒரு டிராப் தான். அப்ப இது இது எல்லாம் அந்த சமுத்திரமே பிரபஞ்சம், அதுவும் அவருக்கு கடைநிலை தோற்றம் தான். அப்படின்னா அந்த பிரணவதேகம் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த ஞான தேகத்தினுடைய பெருமை யார் கூற முடியும்? அப்போ நம்ம வள்ளலாரை பார்த்தோம்னா வள்ளலாருடைய அதை பார்க்க முடியாது. அந்த முழுமையான வள்ளலார்ன்றது நமக்குள்ளதான் அவரை பார்க்க முடியும். அது நமக்குள்ள உணரக்கூடியது. அதுதான் அன்னைக்கே சொன்னார், என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள், உங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்த்தால் உங்களை பார்ப்பீர்கள், உங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள். அப்போ எல்லாரும் அங்க வள்ளலாரை பார்க்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு? என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள்ன்றாரு. அப்ப நம்ம பார்த்த வள்ளலாறு உண்மை அது பூரண நினைவுடைய தோற்றமானா கிடையாதுன்னு தானே இந்த சென்டென்ஸ்ல அர்த்தம். என்ன முழுமையா பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க யாருன்னு பாருங்க. இது ஏன் சொல்றாருன்னா இறைவனே வள்ளலாருக்கு அப்படித்தான் சொல்றார், உன்னை பார், உனக்குள்ளே என்னை பார். அததான் அப்படியே சொல்றார் நமக்கு. என்ன பார்க்கணும், உண்மையில என்ன பார்க்கணும்னா அது உங்களை முதல்ல பாருங்க, உங்களுக்குள்ளதான் என்னுடைய முழுமையை பார்க்க முடியும். இப்ப வெளியில உங்களுக்கு உங்க எதிரில் தோற்றமாகி கொண்டிருக்கிற இந்த வடிவம் அந்த அகண்ட சமுத்திரத்துல ஒரு டிராப் மாதிரி தான். இதை பார்த்துட்டு நான் ராமலிங்க அடிகளாரை பார்த்துட்டேன்னா அது நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறது. ஆகனால வள்ளலாரே உங்களுக்கு எதிரில் நின்னாலும் ஐயா அப்பா என்னை ஏமாத்தாதேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஏமாத்துற வேலை பண்ணாத, உன்னுடைய ஞான தேகத்தை காட்டு அப்படின்னு நீங்க பிரார்த்தனை வைங்க. அப்புறம் வள்ளலார் வரமாட்டார். அப்புறம் வெடிகால் எழுந்தேன் வள்ளலார் இப்படி போனார் அப்படி போனார்னா இதுலயே ஒரு திருப்தி ஏற்பட்டு இதுக்கு மேல நம்மளால போக முடியாது. அதுதான் பிரச்சனை. அதனால்தான் அப்பவே சொன்னாரு, ஒரு மறைமுகமா சொன்னாரு. அப்பவே இந்த ஒரு இதுக்காக தான் மறைமுகமா சொன்னாரு. ஒரு சிறு ஒளி உண்டாகும், அது உண்டாகி பல்லிழித்து இருமாந்திருக்க நேரும்னா அது அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றதுன்னா, அதான் ஒரு பழைய பாட்டு வரும் ஒரு பாடல்ல, அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது ஒரு பூதம் ஒரு கல்யாண சமையல் வீட்டுக்கு போகும், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும். அப்ப நமக்கு என்ன, வள்ளலார் காட்சி கொடுத்துட்டாரு, நான் வள்ளலார் பார்த்தேன், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு மனம் தீர்மானிச்சிடும் முதல்ல. அப்போ நம்மள நாமே ஏமாந்துக்கிறோம். அதனால நீங்க வள்ளலார்கிட்ட சொல்லுவாங்க. அது என்ன, இது வள்ளலாரே ஒரு பாடுவார், நடராஜர் அந்த அது 5ஆம் திருமுறையா இதான்னு தெரியல, அது வரும், ஏமாந்தவரை ஏமாற்றும் ஈசருக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி, சாமிக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி. அதுல எல்லாமே ஒரு மறைமுகமான ஒரு இது கொடுப்பார். ஏமாந்தவரை ஏமாற்றும் ஈசருக்கு, தொண்டர் குடிகெடுக்கும் அண்டருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது 5ஆம் திருமுறை கடைசியில கீர்த்தனையில வருதா என்னன்னு தெரியல. இடைக்கிடைக்கு எடுத்து படிக்கிறதா உங்களுக்கு நான் எப்பவுமே படிக்கிறது திருவடி புகழ்ச்சியும் திருவருட்பாவும் அரிச்சோதி
அஷ்டகமும் படிப்பேன் ஐயா. இல்ல நீங்க திருவருட்பம் பத்தி முழுமையா நம்ம வெவ்வேறு பாடல்களை இன்னைக்கு ஒரு 10 பாடல் நீங்க பாராயணம் பண்றத தனியா வச்சுக்கோங்க, அது வேற. ஓகே ஓகே. இது முழுமையா நீங்க ஒரு 10 பாடல் அடுத்தடுத்த பாடல் நம்ம கருத்துல அதை ஏத்தணும் முதல்ல. அப்பதான் முழுமையா போதும் என்னதான் வள்ளலார் சொல்ல வர்றாருன்னு நமக்கு புரியும். சரிங்க சரிங்க. அந்த தொண்டர் குடி கெடுக்கும் அண்டருக்கு தண்டனை எட்டேன்னு ஒருத்தர் நம்பி உங்ககிட்ட வர்றாங்கன்னா நீங்க எனக்கு கெடுக்கலாமா? ஆனா கெடுப்பாரு, அதுதான் அவருடைய கிருபை. அந்த தொண்டர் குடி கெடுக்கும்னா அந்த நான் எனதுன்றத நம்ம குடியிருக்கணும். இப்போ அந்த நான் எனதுன்றது அந்த தொண்டருக்கு அவர் கெடுத்துறார். அப்படி கெடுத்தாதான் அவங்க வாழ முடியும். அந்த தொண்டர் குடி கெடுக்கும் அண்டருக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லணும்னா அப்ப ஒரு நம்பி வந்தவரை கெடுக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா அந்த அந்த கெடுத்தல்ன்றது இதுவரையில அவங்க நினைச்சிருந்த நான் எனது அப்படின்றத அதுதான் தற்போதம் நீக்கும் சிற்போத மருந்துன்னு சொல்றாரு ஒரு பாட்டுல. நல்ல மருந்துல தற்போதம் நீக்கும் சிற்போத மருந்து, அதேதான் இப்ப மாத்தி சொல்றார். தொண்டர் குடிகெடுக்கும் அண்டருக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி அந்த தற்போதத்தை அழிக்கிறார், அதை கெடுக்கிறார். அதுதான் இது. இப்ப அதனால நம்ம அந்த ஏமாந்தவரை நம்ம ஏமாறக்கூடாது. அதனால ஐயா அப்பா பெருமானே இந்த மாதிரி ஏமாத்துறவெல்லாம் வேணாம், எனக்கு உண்மையை உள்ளபடி உன்னுடைய உண்மையை உள்ளபடி காட்டு. இதுவரையும் நான் உன்னுடைய திருவுருவ தரிசனம் பண்ணிட்டேன், பலமுறை பண்ணிட்டேன், கோடி நன்றி. இனிமேலிக்கும் எனக்கு இந்த ஒரு இது கொடுக்க வேண்டாம், எனக்கு உன்னுடைய ஞான தேகத்தை காட்டு. அந்த மாதிரி வேண்டிக்கங்க. நீங்க வேண்டிக்கிட்டா திருப்பி அவர் வரமாட்டார். ஏன்னா கண்ணால் பார்க்கப்படுகின்ற எதுவும் முழுமையான இயற்கை உண்மை வடிவம் அல்ல. என்ன இறைவன் பொறி புலன்களால உணரக்கூடிய தோற்றம் அல்ல. நீங்க புறத்துல பாக்குறது என்ன தோற்றம் தானே. இறைவன் தோற்றம் மாத்திரம் அல்ல, அது தோற்றம் மாத்திரம் அல்ல, அது அனுபவம். அது நம்ம ஏற்போம். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அற்புதம். தனு அந்த தனுவில் 5 பொறிகள் இருக்கிறது தானே தனு. அந்த 5 பொறிகளை ஒரு பொறி தானே கண்ணு. 5 பொறிகள்ல ஒரு பொறி கண்ணு இல்லைங்களா? இந்த 5 பொறிகள் அறியப்படுகின்ற எதுவுமே ஆண்டவருடைய மிக 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 ஏகதேச உண்மை கொண்டதுதான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதனால நம்ம அந்த பூர்ணத்துவத்தை அறிய முடியாது. அதனால நம்ம பூர்ணத்துவத்தை இந்த ஜென்மத்திலேயே அறியணும்னா நம்ம உள்ள வந்துடணும். இப்போ இந்த நித்திய கர்ம விதி பார்த்திருக்கீங்களா? நித்திய கர்ம விதி அதெல்லாம் படிப்பீங்களா? அத முதல்ல நீங்க படிங்க, நீங்க அப்புறமா எடுத்து பாருங்க. காலையில் எழுந்தவுடன் வேற எதுவும் செய்யாம சிறிது நேரம் கடவுளை ஊன்றி நினைத்து எழுதல் இருக்கும். இது யார் சொல்றது அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானுடைய அவருடைய உரையை வெளிப்படுத்துறார். அதுதான் இது அனக உரை. இது எல்லாமே அவரே வள்ளலார் வெளிப்படுத்துறார். கடவுளை சிறிது நேரம் ஊன்றி ஊன்றி நினைத்து எழுதல். எழுதல்னா நம்ம எழுந்துகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது ரொம்ப பெருமானாருடைய இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. இந்த சன்மார்க்கம்ன்றது புறநிலை சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறது புரியுது கிடையாது. அதனாலதான் நமக்கு நல்லா புரியணும்னா மற்றவங்க பேச்செல்லாம் கேட்காம நேரா சரவணதாஸ் சுவாமியுடைய டெக்ஸ்ட படிச்சீங்கன்னா சன்மார்க்கத்தை புரிஞ்சுக்கலாம். சுவாமிகள் மட்டும்தான் அந்த நிலையில வள்ளல் பெருமான் எந்த நிலையில இருந்தாரோ அந்த நிலையில இருந்து கொண்டு தான் அவருடைய கருத்தை புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. இல்லைன்னா வேற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியும்.
அவர் கருத்தை படிப்போம், வரலாறு கருத்து. நமக்கு என்ன தெரியுதோ அதை தான் நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லுவோம். வரலாறு கருத்து என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அவருடைய உள்ள கிடக்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அந்த நிலையில இருந்தவர் எந்த ஞானியோ அப்போ அது சுவாமி சரவணானந்த அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. இப்போ அது சுவாமி கிட்ட வந்தா நம்ம பழிச்சுக்கலாம், வாழ ஆரம்பிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் அது சுவாமிகளுடைய நூல்கள் அவ்வளோ ஈஸியா எல்லாருக்கும் போய் சேரது கிடையாது. யாருக்கு போவோம்? தவம் பண்ணவங்களாம் தவம் பண்ணவும் கிடையாது. யாரு முன்பிறவிகள்ல எல்லையில்லாத துன்பத்தை அனுபவித்தார்களோ அவங்களுக்கு தானா அது வந்துடும். நம்ம கைக்கு வந்ததுன்னா நான் தவம் பண்ணியிருக்கேன், புண்ணியம் பண்ணிக்கணும் கிடையாது. நம்ம பல பிறவிகள்ல தாங்க முடியாத துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம். அந்த துன்ப அனுபவங்கள்லாம் ஒரு பிரார்த்தனையா மாறி ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்து நம்மளுக்கு வள்ளல் பெருமானுடைய அந்த சன்மார்க்கத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமிகள் நூல்கள் 100% வழிகாட்டியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அந்த காலையில் எழுந்தவுடன் ஊன்றின்னா என்ன அது பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கணும். ஊன்றின்னா உள்ளெழுந்து நினைக்கணும், டீப்பா உள்ளெழுந்தி போகணும். முதல்ல அந்த உள்ளழுந்துதல், உள்ளே ஒடுங்குதல், அதுதான் ஊன்றுதல். ஊன்றி நினைத்து எழுதல் வேண்டும்னா அகநிலையில ஆன்ம சுரபியா எழுதல் வேண்டும். அது ரொம்ப பார்க்கறதுக்கு லேசா தெரியாதோ. காலையில எழுந்த உடனே சும்மா ஒரு 2 நிமிஷம் கடவுள் நினைச்சிட்டு, அதுக்கு பேர் ஊன்றுதல் அல்ல, எழுதல் அல்ல. ஊன்றி நினைத்து எழுதல்னா அதுக்கு சுவாமிகள் கிட்ட போனாதான் அந்த அர்த்தமே புரியும். அதனால நம்ம வள்ளல் பெருமான் சொல்றதும் அகமரீர் அனகம் அறிந்து அறியாத ஞான அமுத வடிவம் பெறலாம். அந்த ஞானசரியில சொல்றார். சொல்லிட்டு விரைந்து 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 ஏறுமினோன்ற முடிக்கி விடுங்க, ஸ்பீட் பண்ணுங்க. சும்மா ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்துல 10 கிலோமீட்டர் வேகத்துல போய் சேர்ந்தா போய் அந்த ரீச் ஆக முடியாது. என்ன வருகணத்து விழுந்திடுமோ வாழுமோ இந்த மலக்கூடு அப்படின்னு இதுல சொல்லுவார் மகாதேவ மாலையில. அடுத்த கணம் இது நிலைத்திருக்குமான்னு நிச்சயம் கிடையாது. அதனால்தான் காற்று உள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். இந்த உடம்புல ஜீவ சுவாசம் இருக்கும் பொழுதே அந்த வாசியை கொண்டு சிவாவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாசின்றது அந்த கால், அந்த ஜீவ சுவாசம். இந்த ஜீவ சுவாசம் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா வாசி, அதை அப்படியே திருப்பி போட்டா சிவா, சிவத்தை அறிவதற்காகத்தான் இந்த சுவாசமே இருக்கு. சுவாசம் தானே இப்போதைக்கு நமக்கு ஜீவனா இருக்கு. மூக்க அழுத்தி பிடிச்சி வாயை அழுத்தி பிடிச்சா உயிர் போயிடுது இல்லைங்களா? இதுதான் அனித்திய ஜீவன். அனித்திய நிலையில் தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இப்பவே நாம அந்த நிலைக்கு போகணுன்றதுதான் பெருமானாருடைய கட்டளை. நமக்கு டைம் கிடையாது, நமக்கு நேரம் கிடையாது, காலம் இல்லைன்றார். நமக்கு காலம் இல்லை, எச்சரிக்கை. வரலாறு எச்சரிக்கிறார். ஏன்னா இது குறுகிய காலம். எந்த நேரத்தில் எந்த வினை நம்ம இது பண்ணுமோ சொல்ல முடியாது. அதனால நம்ம முயற்சியில் இருந்தா காலன் நம்ம கிட்ட அணுக மாட்டான் அல்லது தாமதம் பண்ணுவான். அதனால எந்த அளவுக்கு நம்ம அதை சேகரித்து கொள்ளணுமோ ஆன்ம அனுபவத்தை, அந்த அளவுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். இடையில வர்ற காட்சிகளை பார்த்தா அது பிரமிப்பாயிடும், ஒரு அதிசயம் ஆயிடும், ஒரு திருப்தி ஆயிடும், போதும் என்ற உணர்வு சொன்னா போச்சு. அதுக்கு மேல மனம் இடம் கொடுக்காது. ஆமா, அதாவது இது ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு 1987 நினைக்கிறேன், அடியனும் இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் ஃபேக்டரி வச்சிருந்தாரு. அவரு ஓனர், அவர் ஃபேக்டரியில் தான் என்னை கூப்பிட்டாரு. அங்கே போய் குரம்பேட்டில் ஜாயின் பண்ணோம். ஒரு நாள் சீனியருக்கு கல்யாணம், திருவண்ணாமலையில் கல்யாணம். 2 பேருக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சாரு. 2 பேரும்
ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம். அதனால என்ன பண்ணோம், சாட்டர்டேவே கிளம்பிட்டு அங்கே போய் ரூம் எடுத்துட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ரூம் கொடுத்துருந்தாங்க. மறுநாள் காலையில் முகூர்த்தம் முடிஞ்சிச்சு, 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டோம். எனக்கு நாளுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கெல்லாம் போயிருக்கிறேன், பலமுறை போயிருக்கேன். அப்போது அந்த கார்த்திகை தீபம் வந்து அதுக்கு முன்னாடி ஏற்றிட்டாங்க. அது கார்த்திகை தீபம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏற்கனவே தரிசனம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை கோயிலுக்கு மட்டும் அடிக்கடிக்கு போவேன். என்ன இந்த தீபத்தின் அன்னைக்கு கிரிவலம் வருவாங்க, அது இல்லாமல் அந்த மலை மேலே சில பேர் ஏறி போவாங்க. அப்போ தீபம் மகா தீபம் ஏற்றி ஒரு 11 நாள் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. 11 நாள் அது வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அணையாமல் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு முதல் நாள் 2 நாளைக்கு மேலே கூட்டம் அதிகமாக இருக்கும், எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். 3வது நாள் இருந்து கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நாங்கள் போனது 10வது நாள் நினைக்கிறேன், அந்த நாளைக்கு 10வது நாள் வரும். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எனக்கு திடீர்னு சட்டுன்னு ஞாபகம் வந்துடுச்சு. அவன் புறப்படலான்னா, சென்னைக்கு புறப்படலான்னா நான் சொன்னேன். அவங்க இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, அசைவம் அவங்க சாப்பிட்றது நம்பிக்கை இல்லை. கோயிலுக்கெல்லாம் போவான் வருவான், இந்த கருத்துலாம் தெரியும், வரலாறு கருத்துலாம் சொல்லுவேன். அது அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவான். சொன்னேன், இந்த மாதிரி அந்த மகாதீபத்துக்கு போனால் நல்லதுப்பா, வாழ்க்கைக்கு நல்லதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நல்லது அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு சரிப்பா போலாம்ப்பா வாப்பான்னா. அப்புறம் வந்து மலை மேலே ஏறத்துக்கு அந்த பக்கம் ஷார்ட் ரூட்டு அந்த போனால் அங்கே வயலுக்கிற கேட்டோம் எவ்வளோ தொலைவுங்கன்னு. கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் வருங்க, இது வந்து ஒரு 6 அல்லது 7 கிலோமீட்டர் வரும்னா. இவன் என்ன பண்ணா, ஐயோ எப்பா சாமி நான் 7 கிலோமீட்டர்லாம் நடக்க முடியாது, 6 கிலோமீட்டர்லாம், வா போலான்னா. வந்துட்டோம், இது கடைசி நாள், இது வந்து பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாடா போலான்னு. ஏதோ அவனை சம்மதி வச்சு வலுக்காட்ட சம்மதி வச்சு போனோம். அது ஏற ஏற வெயில் கூட்டிடுச்சு, நல்ல மண்டை. அது மரங்கள் செடி கொடியெல்லாம் அங்கே இருக்காது, புல் மட்டும் இருக்கும். அது காஞ்சி போன ஒரு இதாக தான் இருக்கும். அது ஒத்தையடி பாதையில் கரண்ட முன்னாடி தான் இருக்கும் பாதை, அதில் ஏறி போனோம். எனக்கு இது காஞ்சி தான் இருந்தது, அது ஏறி போனோம். அது ஒரு 9 மணிக்கு 9:30 ஸ்டார்ட் ஆனோம். ஒரு 1 மணி நேரம் நடந்தோம். அவன் வந்து வசதியானவன், பணக்கார பையன், நடக்கலாம் மாட்டான். அவன் இன்னும் பைக் எடுத்துப்பான். 8ஆம் கிளாஸ்லேருந்தே ஸ்கூட்டர் ஓட்டி அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அவன் டயர்ட் ஆகிட்டான். டயர்ட் ஆகிட்டு ஒக்கையில் உட்காந்துட்டான். நீ போ நான் போகிறேன் அப்படின்ட்டான். இவ்வளோ தொலை வந்துட்டான், எப்படி நம்ம பாதி தொலை வந்துட்டு இருப்போம், இன்னும் கொஞ்சம் தொலை, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுறா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தொலை ஒரு 5 நிமிஷம் நடந்தோம். எங்களுக்குள்ள ஒரு இது பாதி தொலை வந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தொலை நடந்த பிறகு வழியில் ஒருத்தர் வந்தார். வழியில் வந்து ஐயா அவங்க ஒரு சந்தேகம் சொல்ற, அவர் என்ன சொல்றாரு, எவ்வளவு தொலைவு ஐயா இருக்கு அப்படின்ட்டு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, என்னங்க நீங்க என்ன 1/4 தூரம் கூட வந்திருக்க மாட்டேங்க, இன்னும் 3/4 தூரம் இருக்குன்னாரு. அவன் ஐயோ தலைமை வச்சுக்கிட்டான். ஏடா அப்பா சாமி நீ இப்போ என் காலை ஒற்றி கையில குத்துதான் அனுப்ப போலகுது, வரவே மாட்டேன்ட்டான். அதோட முடிச்சுட்டான், நான் வரமாட்டேன் உக்காந்துட்டான். என்னடா பண்றது யோசனை பண்ணேன், வேற என்ன பண்றது. அவர் தான் சொல்லிட்டாரு, நீங்க 1/4 தொலை கூட வரல, இன்னும் 3/4 தொலை வேணா, அவன் இப்பவே கால் வலிக்குதுன்ட்டான். அதுக்கு மேல கூட்டு போக முடியாது. சரி கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒரு மனசு, எனக்கு ஒன்றும் வலிக்கல, எனக்கு மேலே போய் பார்க்கணும்னு ஆர்வம். சரி வந்துட்டோம். வந்து ஒரு 5 நிமிஷம் தான் கீழே நடந்தோம். ஒரு தாத்தா வர்றாரு, அவங்க பேர பிள்ளைங்க 2 பேரு, அவரோட மருமக. அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் யாருன்னு சொன்னார். அவர் எதிரில் வர்றார், தலைய நெற்றியில பட்டையா விபூதி எல்லாருமே. கேக்குதுங்களா? அது சிவபக்தர், அந்த குடும்பமே பக்தியான குடும்பம் போலகுது. அவங்க வந்துருக்கிறாங்க. எங்க 2 பேரும் பார்த்து ஒரு சந்தோஷம். இந்த காலத்துல அறியாத பிள்ளைங்க
காலையில காட்டி போய் தரிசனம் பண்ணிட்டு வருதுங்களேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷம், என்னப்பா தரிசனம் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. அவன் என்ன பாக்குறான். நான் சொன்னேன், இல்லையா இவன் வந்து என் ஃப்ரெண்டு, அவன் முடியாதுன்ட்டான். ஒருத்தர் சொன்னாரு கால் பாகம் தான் வந்திருக்கீங்க, நான் 3/4 பாகம் போனோன்னு சொல்லிட்டான், அதனால நாங்க ரிட்டர்ன் வந்துடும் போல. நான் கட் பண்ணி போறேன். இங்கே கூட டவர் ப்ராப்ளம் இருக்கு. சரி, அப்புறம் அந்த பெரியவருக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா நீங்க எனக்கு வந்து 75 வயசு ஆயிடுச்சு, நான் வருஷம் வருஷம் வர்றேன் பாருங்க, பேர பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்க மருகளை கூப்பிட்டு நாங்க இதா போயின்னு இருக்கோம். அறியாத பசங்க ஒரு 25-26 தான் இருக்கும் அப்ப எங்களுக்கு. உங்களை நான் தூக்கிட்டு போறேன் வாங்க அப்படின்ட்டார், ஒரே ஒரு வார்த்தை. அவன் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டான். வழியல்னு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அது அதான் இந்த பெருமானார் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, மேலேறினேன் மேலேறினேன் இனி விடைந்து கீழிறங்கேன் அப்படின்றார். மேலேறினேன் இனி விடைந்து கீழிறங்கேன். இனி இந்த உலக போக இச்சையில இறங்கி தேகம் நான் என்ற உணர்வுக்கு நான் இனிமேல் கீழே இறங்கவே மாட்டேன், என்னை இறக்கி விட்டுறாத அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்றார், மகனே அருட்பெரும் ஜோதியை வந்து உன்கிட்ட கொடுத்துட்டோம், இனி கைவிடோம் 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 நம்மானைன்றார். இனி இந்த நிலையிலிருந்து நீ இறங்க மாட்ட, இந்த அருட்பெருஞ்சோதி நிலையிலேயே இருப்ப அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கருத்துக்கு ஏன் நம்ம நாலேஜ் கொண்டு வர வரலாறுனா, இது ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த நிலையை அடைந்தே தீரணும். அது வரையில இந்த பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் நினைப்பு மறப்பு இரவு பகல் இதெல்லாம் ஓய்வடையவே அடையாது. தொடர்ந்து இந்த பிறவி சூழல சிக்கி தவிச்சுட்டு தான் இருக்கணும். அதனால நம்ம காட்சிய ஒரு பொருளா வரட்டும், அது இறைவனுடைய அருள் வந்து அதை கொடுத்து நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காக வருது. அதுல வந்து மயங்க கூடாது. சரி, அதுக்கு அந்த ஒரு காட்சிக்கு ஒரு நன்றி, ஒரு கோடி நன்றி ஐயா, அவள் தான், அதோட மறந்துடணும். அதை வந்து நம்ம கருத்துல வைக்க கூடாது. அடுத்து நாம பயணம் நெடுந்தொலைவு இருக்கே, ஆமா எந்த இடத்துல இருக்குமோ அங்கதான் இருக்கும். பட் நம்முடைய அறியாமை வந்து நமக்கு ரொம்ப தொலைவுல வச்சிருக்கு. அதான் அது நீ துண்ணும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவாகி உறவு. நாம அவரோடு தான் இருக்கோம், இருந்து கூட நாம் அவரோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறோமா. நீங்கள் அறியாது இருக்கின்ற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அது நமக்கு ஒரு அந்த ஒரு இது என்னன்னா, விந்தை என்னன்னா, நம்ம ஆண்டவரோடு சேராமல் சேர்ந்து கலவாமல் கலந்துதான் இருக்கோம், இருந்தா கூட அதை உணராத ஒரு நிலையில இருக்கும். அப்போ நம்மளுடைய வேலையே அந்த ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிக்கிறது தான். நம்ம வந்து அட்டைன்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே அடைஞ்சிட்டோம். அடைந்து ஏற்கனவே இருக்கிற உண்மையை நாம வந்து புரிந்து கொள்ளுதல், கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. அதாவது சுத்த சன்மார்க்கம்ன்றது மிக மிக ஈஸி. எப்போ சமய பற்றுகள்லாம் விட்டாதான் அது ஈஸி ஆகும். அது இல்லாம தேகப்பற்று விடணும், அதுதான் முக்கியம். அந்த பெருமானார் அந்த பாட்டுல சொல்றாங்க, புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்புலா மணியே எண்ணி நான் ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாயின்றான். அந்த இந்த மாமிஸ் இது ஒரு சப்ஸ்டன்ஸ் தானேங்க, இது ஒரு வேயபிள் சப்ஸ்டன்ஸ் தானே. நாம் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய அடையாளம் தான் இது. இது தன்மாற்ற நிலை. இன்னைக்கு வந்து எனக்கு 50 கிலோ வெயிட் இருக்கு, என்ன வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, அந்த சூழ்நிலை பிடிச்சிச்சு, நல்லா சாப்பிடாது, ஒரே வருஷத்துல 10 கிலோ கூடிடும். அந்த கூடின 10 கிலோ எது? அது எக்ஸ்ட்ரா வந்த அந்த 10 கிலோ எது? ஹலோ, அதாங்க இப்ப 50 கிலோ இருக்கேன்,
எனக்கு வேற ஒரு இடத்துல கவர்மெண்ட் மாத்திருக்காங்க, ஒரு கொடைக்கானல் வச்சு அந்த சுச்சுவேஷன் கிளைமேட் எல்லாம் பிடிச்சி ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல பசி எடுக்குது, நல்லா சாப்பிட்டேன், சாப்பிட்டு தூங்கின உடனே உடம்பு பெருத்து போச்சு ஒரே வருஷத்துல. சந்தோஷம் தான் தண்ணி குடிச்சா கூட வெயிட் கூடிடும். இப்ப எனக்கு இப்ப போன வருஷம் 10 கிலோ 50 கிலோ இருந்து இப்ப 15 கிலோ கூடிடுச்சு. இந்த கூடுதலாக இந்த 15 கிலோ எங்கிருந்து வந்தது? உள்ளிருந்து வருதா? உங்களோட நீங்க சொன்னீங்களா சந்தோஷத்துல இருக்கும்போது நீங்க எடுக்கிற சாப்பாடுனா நம்ம உடம்புல சேருது, அப்ப உடல் தானே வருது. அதாவது இந்த எக்ஸ்ட்ரா வந்த 15 கிலோ எதுன்னு கேக்குறேன். எக்ஸ்ட்ரா வந்தது உங்களோட உடல் இச்சை மேலதானே வருது, உடம்பு மேல உங்க சுவை. ஸ்ட்ரைட்டா ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு இருக்கு. நீங்க சாப்பிட்ட சோறு தானேங்க? ஆமாங்க. நீங்க புறத்துல சாப்பிட்ட சோறு தான் அது. உண்மைதான். சோறு தான், சோற்று குப்பை தானே சொல்றாங்க. கண்டிப்பா. மலை உடம்பு, இதுக்கு பேரு வரலாறு மலை உடம்புன்னு தானே சொல்றாரு. ஆமாங்க. சோறு தான் நமக்கு உடலா மாறிக்குது, அதுதான் விந்தை. இந்த சோற்று குப்பையை, வேயபிள் சப்ஸ்டன்ஸை, இந்த எடையை, நான்ன்றது என்ன, எடை மிஷின்ல ஏறி போட்டா நானுன்னு காமிக்குதா? 65 கிலோ அப்படின்னு காப்புது. ஒரு அரிசி சிப்ப வச்சா அது 50 கிலோ காமிக்குது. ரெண்டுத்தையும் எடை தானே காமிக்குது. கண்டிப்பா. இதுவும் எடை தான், அதுவும் எடை தான். அந்த எடையா நானு 65 கிலோ எடையா நானு? அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி லிபரேட் ஆகுறது அதை பார்க்கணும். சதா அந்த சிந்தனையில இருந்தா தான் நம்ம அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்க. நன்றி. தயவு வந்தனம். அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி.